வணக்கம். ஜோதிடம் கற்றுக்கொள்பவர்கள் தாராளமாக இந்த வகுப்பில் சேர்ந்து கொள்ளலாம். நீங்கள் பதிவு செய்யுங்கள். எப்படி ஒரு ஜாதகத்தை பார்ப்பது, எப்படி பலன் சொல்வது, எப்படி பலன் எடுப்பது என்பதை பற்றிய விரிவான விஷயங்கள் உங்களுக்கு வகுப்பில் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களால் கற்றுக் கொடுக்கப்படும். வாருங்கள். குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகியனாம் நிறையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி குருவே நமக. வணக்கம். இப்போ ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வருது. ஒரு ஜாதகம் வந்த உடனே நாம அந்த ஜாதகத்தில் எந்தெந்த வீடுகள், லக்னம் எப்படி இருக்கு, லக்னாதிபதி மறைந்துட்டாரா, லக்னத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் மறைஞ்சிருச்சா, லக்னம் உயிர் புள்ளியது என்பதையெல்லாம் நாம் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் மேலே அந்த லக்னத்தை எந்த கிரகங்கள் பார்க்குது, 6 பார்க்கிறாரா, 8 பார்க்கிறாரா, 12 பார்க்கிறாரா, இப்படி எல்லாம் பார்க்கணும். அப்ப லக்னம் பழுதடைந்து இருக்கிறதா, லக்னத்தில் பலகீனம் இருக்கிறதா, லக்னத்தில் வலி வேதனையே தருதா, லக்ன அதிபதிக்கு அந்த விஷயங்கள் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, அப்ப ஜாதகருடைய வலிமை, ஜாதகருடைய சிரமம், கஷ்டங்களை எல்லாம் நாம ஒரு கண் பார்வையில இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு. ஒரு ஜாதகம் வந்த பிறகு நாம அந்த ஜாதகரை திசா புத்தி கணிதம் போடுறோம். அப்ப முதல்ல அவர் பிறந்த நட்சத்திரம் என்ன திசை, அந்த திசை 1வது திசை என்பது முதலில் லக்னத்தை மட்டுமே தான் அடிப்படையாக கொண்டிருக்கும். லக்னம் யாரு அப்படின்னு வச்சிருக்கோம். இப்ப இந்த வெறும் லக்னத்தை மாத்திரம் வச்சு பார்த்து என்ன செய்ய போறோம்? ஒருவேளை லக்னாதிபதி நல்லா இருக்காரு, சரி ஓகே. அப்படின்னா அதில் 4ஆம் இடத்துக்கு அந்த லக்னம் எப்படி இருக்கு, 9ஆம் இடம் தாய்க்கு எப்படி இருக்கு, மூத்த சகோதரனுக்கு எப்படி இருக்கு, அதுல அவங்க பிறந்த காலத்துல ஏதாவது ப்ராப்ளம் வந்ததா, 5ஆம் இடத்துக்கு அது எப்படி இருக்கு, 3ஆம் இடம் இளைய சகோதரருக்கு அது எதை பாதிச்சிருக்கா அப்படிங்கறத அந்த ஒரு ஜாதகர் பிறந்து அந்த ஒரு நட்சத்திரம் குறைந்த அந்த ஒரு 7 வருஷம் இருக்குது, ஒரு திசை முதல் திசை 7 வருஷம், 7 வயசு வரைக்கும், 7 வயதுக்கு வரைக்கும் உள்ள பாதிப்பை தெரிந்து கொள்வதற்கு இந்த மெத்தாலஜி பயன்படுது. அப்ப அவன் ஜாதகத்துல இப்ப 2வது திசை ஒருத்தனுக்கு ஒரு திசை முடிச்சு அடுத்த ஒருத்தனுக்கு 25 வயசு வரைக்கும் ஒரு திசை நடக்குது. அப்ப 25 வயசு வரைக்கும் திசை நடக்கும் போது அந்த திசையில் அவனுக்கு ஹெல்த் பாதிச்சுட்டா, அப்ப லக்னத்துக்கு 2ஆம் இடம், அந்த 2ஆம் இடம் என்பது அவன் கல்வி கற்கிற ஸ்தானம், அவன் குடும்பம். அப்படி இருக்க போகும்போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கு, அந்த லக்னத்துக்கு 2 கூட திசை நடத்தக்கூடிய கிரகம் எதுவானாலும் இருக்கலாம். ஆனால் இங்கே எண்ணிக்கை என்பது முதல் திசை, 2வது திசை, 3வது திசை என்பதும் இதுதான். அப்ப லக்னத்துக்கு 2 கூடையவன், லக்னாதிபதிக்கு 2 கூடையவன், ராசிக்கு 2 கூடையவன், காலபுருஷத்துக்கு 2 கூடையவன், இவனுக்கு எப்படி இருக்கான் என்று ஒரு ஆய்வு பார்க்கிற பொழுது 4 விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அப்ப அங்க நடந்த நிகழ்வுகளை சொல்லலாம். அப்பாவுக்கு இந்த மாதிரி வந்துச்சா, 9ஆம் இடத்தை கையில வச்சுக்கிட்டு இப்படி இருந்துச்சா, அம்மாவுக்கு இந்த மாதிரி இருந்துச்சா, அப்ப அந்த குடும்பத்துல வேற ஏதாவது ப்ராப்ளங்கள் வந்ததா அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம கல்வி கத்துக்கிற போது அந்த இது மாதிரி விஷயங்களை நாம சொல்லிக்கொண்டே வரலாம். ஒருத்தருக்கு 3வது திசை கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு எடுத்த உடனே நாம இப்ப ஒரு ஜாதகம் வருது, 3வது திசை தான் அவருக்கு நடக்குது. அவருக்கு உடனே நமக்கு நீங்க கல்யாணத்துக்கு கேட்கறீங்களா, வேலை கேட்கறீங்களான்னு கேட்கக்கூடாது. முதல் திசையில ஒரு மாதிரி இருந்திருக்குது, 2வது திசையில கொஞ்சம் ஹெல்த் எல்லாம் பாதிச்சிருக்கு, உடல் எல்லாம் பாதிச்சிருக்கு, 3வது திசையில இப்ப ஜாதகர் இப்படி இருக்காரு, என்ன வரும்னா கரெக்ட் 3வது திசையில அவருக்கு உடம்புக்கு முடியல, ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு, அதனால அவருக்கு வயசு 30 ஆச்சு, அதனாலதான் கேட்கலான்னு தான் உங்களுக்கு ஜாதகம் போட்டோம், இவர் இப்படியே இருப்பாரா, வேற நிலைக்கு வருவாரா, இப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல வருது. அப்ப நாம எவ்வளவு பொறுமையா கவனமாக ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே இந்த மெத்தாலஜிக்கல் அப்ரோச்சஸ்ல போகலாம, இதையே நம்ம மறந்துட்டோம். இது நான் டெய்லி படிக்கிறேன், யாருடைய சப்ஜெக்டாவது படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுல இருந்து கற்றுக்கொண்ட விஷயம் இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறமேல் தான் நம்ம போனோம். அப்ப எத்தனாவது திசை, எத்தனாவது புத்தி, ஒரு 8வது புத்தி, ஒரு 6வது புத்தி, ஒரு 12வது புத்தி, 6, 8, 12 அங்க ஒரு வேதனையை தரும்ல. இப்ப இந்த திசையில எத்தனாவது திசையில், இத்தனாவது புத்தியில், இத்தனாவது அந்தரம் அப்படின்னு நம்ம தனியாக அதை எடுத்து எழுதி கொண்டு நாம அதற்கு பலன் பார்த்தால், சும்மா இருக்கும்போது நமக்கு சொந்த ஜாதகத்தை
வைத்து நீங்க பலன் பார்த்தால் அது உங்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்லுகிறது. அதற்கப்புறம் மேல் தான் நாம என்ன பண்றோம்? இப்போ ஒரு திசை 3வது திசை நடக்குது, அவருக்கு நன்மை தருமா? 3வது திசை 3க்குடையவன், லக்னத்துக்கு 3க்குடையவன், லக்னாதிபதிக்கு 3க்குடையவன் நல்லா இருக்கானா? பாவக்கிரகால் பார்த்துருக்குதா? அப்படின்னா அது எவ்வளவு சிரமத்தை சந்திக்குது. இல்ல நல்லாவே இருக்கு அப்படின்னால் அப்ப அவனுக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா, கெட்டு போயிட்டானா அப்படின்னா அது ஒரு இது வைத்தே சொல்லிவிடலாம், 100% சொல்லிவிடலாம். இந்த 3வது திசை இத்தனை ஆண்டு காலம் நடக்க போகுது, உங்களுக்கு சுமாராத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இது லாஜிக். இது ஒரு ஜோதிடத்துல இது ஒரு பழைய விஷயங்கள் தான். அதை யாரும் எடுத்து கையாளவில்லை, அதை நாம எடுத்து கையாண்டுக்கிறோம். அவ்வளவுதான் இங்க இருக்கிற ரகசியம். அதற்கப்புறம் திசையை போட்டுக்கிறோம். அப்ப திசை போட போகும்போது முதல்ல திசைநாதன் அவனவே லக்கணமா வச்சுக்கணும். அவன் பிறந்த லக்கணத்துக்கு எத்தனாவது வீடு? அப்ப 6வது திசை, 6வது வீட்டினுடைய அதிபதி திசை. அப்ப உதாரணத்துக்கு ஒரு கேது, ஒரு சனி திசை நேற்றுக்கு மாதிரியே. அப்ப சனி எங்கே இருக்கிறார்? அங்க இருக்கிற இடத்துல இருந்து அதை நாம நோட் பண்ணி அவர் பார்க்கும் பார்வை, அவரை பார்த்த கிரகங்கள், அவங்க அந்த பார்த்த கிரகங்களுடைய ஆதிபத்தியங்கள், இவைகள் எல்லாம் நம்ம வரிசையா எழுதி பாவ தொடர்பாக்கும் போது ரொம்ப சிம்பிள். உயிர் காரகத்துவங்களை எழுதிக்கணும். 1, 3, 5, 7, 9, 11. பொருள் காரகத்துவம் 2, 4, 6, 8, 10, 12 எழுதிக்கணும். அப்ப எது எதெல்லாம் அது வந்திருக்குது. அப்ப பொருள் காரகத்துவத்தை விட உயிர் காரகத்துவம் ஸ்ட்ராங்கா இருந்தால் மீடியமான முறையில எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியா சம்பாதிப்பார். உயிர் காரகத்துவம் குறைஞ்ச பொருள் காரகத்துவங்கள் பொறுத்தளவுல நிறைய இருக்கு. 2, 4, 6, 10 இருக்கு. அப்ப 8, 12 வரல அப்படிங்கும் போது ஜாதகர் நல்லா சந்தோஷமா இருப்பார், பொருளாதாரம் இருப்பார். அப்ப அவருக்கு பொருளாதாரம் நிறைய வந்துருச்சு அப்படின்னா உயிர் காரகத்துவம் குறையுதுன்னா குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சந்தோஷம் குறைவு. அடிக்கடி பாடுபடுறது, ஓடிக்கிட்டே இருக்கிறது, வேலை பார்க்கறது, சம்பாதிக்கிறது, இதுலதான் கவனமா செலுத்துவார்கள் வழியா குடும்பத்துக்குள்ளார வராது அப்படின்னு வருது. அப்ப 6, 8 வந்திருக்குது அப்படின்னா 6, 8 அப்படிங்கிறது சந்தோஷத்தை கெடுக்கும். அப்ப சந்தோஷத்தை எங்க கெடுக்கும்? ஒண்ணு கடன் ஆகும், இல்லை என்றால் குடும்பத்துக்குள்ள சண்டை வரும். அப்ப 7 என்பது திருமண உறவு வாழ்க்கை. அல்ல 6 வரும்போது அங்க ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அப்ப 6ஓட பரிணாமம் 8. அப்ப ஒண்ணுக்கு மேற்பட்ட கடன், ஒண்ணுக்கு மேற்பட்ட நோய்கள், இப்படி எல்லாம் அந்த ஜாதகருக்கு அந்த காலகட்டத்தில். இது இல்லாம கிரகத்தையும் சேர்த்துக்கிறோம். அப்ப அது கேதுன்னு வருது. இப்ப சுபக்கோள்கள்ல நன்மை தரும். அப்ப கேதுன்னா ஒரு வழக்கை சந்திக்கணும். அப்போ ஒரு கிரகம் திசையை நடத்துது ஆரம்பிக்கும் போது அது யார முதல்ல தொடுது, அந்த சுபத்தன்மையில தொட்டால் சுபத்தன்மையோடய தன் பார்வையை பார்க்கும். அப்ப அதோடு இணைந்து கொண்டு தன்னுடைய பார்வையில அதை கொண்டு போய் சேர்க்கும். இப்ப சனிக்கு 3, 7, 10 பார்வை. சனி பக்கத்திலேயே சுக்கிரன் தொட்டுட்டாரு, கிளம்பும் போது அப்ப நெருங்கி இருக்கிறாரு, நெருங்கிய டிகிரில இருந்தாருன்னா சுக்கிரனோடு சேர்ந்து கொண்டு அந்த 3, 7, 10 பார்வையை அந்த சனி சுக்கிரனாகவே அங்க கொண்டு போய் சேர்க்கிறார். அப்ப சனி சுக்கிரன் சேர்க்கை நன்றாக, சனி குரு சேர்க்கை. இப்படி நாம ஒரு கிரகம் தன் பயணத்தை தொடங்கும் போது ஒரு வக்கரம் ஆயிடுச்சுன்னா பின்னோக்கிய கணிதத்தை நாம எடுப்போம். இப்படி எல்லாம் எடுக்கும்போது நன்மை உண்டாகும். ஒரு கிரகம் அப்ப அதனுடைய பார்வை, அப்புறம் இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சாரத்தையும் சேர்த்துக்கொண்டு, சாரம் கொடுத்த கிரகங்கள் சுபக்கோள்களா, அப்ப பிரச்சனை குறைவா. இப்படி ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை அதிபதியாக வைத்துக் கொண்டு அந்த வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கும். சனி விசாக நட்சத்திரம் குருவோட காலில் இருக்காருன்னா சனி குரு 3ஆம் பார்வைக்கு, 7ஆம் பார்வைக்கு, 10ஆம் பார்வைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். இப்படியாக நாம அந்த பலன் எடுக்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உண்மைதானே?